அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கூட இளவரசர் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் ரிஷபராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் ஆவணி 7 முதல் 3ஆம் இடத்தில் மாறுவதும் 8 குரு 8-11 குரு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பான மாற்றங்களை உண்டாக்கும். அதேமாதிரி 7 செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து பிள்ளைகள் வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும், மனைவி வழியிலும் பல நன்மைகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் ஆகாத ரிஷபராசினியர்களுக்கு ஆண் பெண் இருப்பவர்களுக்கு வயது கடந்தவர்களுக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கிய பாக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் அந்த ஆவணி மாதம். அதுக்காக வரவுகள் வீடு தேடி வரும். ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தவும் நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கும். அதாவது ஆண் பெண் இருவருமே ஐடி சாஃப்ட்வேர் இந்த லைன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 3இல் புதன் இருப்பது, 2 புதன் 3இல் மறைந்து இருப்பது, மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தரும். அந்த புதன் உங்களுக்கு அமர்ந்திருப்பது வேலையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். மெயினாக காவல்துறை, மிலிட்டரி, ராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தாய்வழி தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா வலுவாக இருப்பதால் மனைவியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும். மெயினா 7 செவ்வாய் 5இல் இருப்பது ரியல் எஸ்டேட்டு, கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் பூராமே இருக்கிறவர்களுக்காக நல்லா இருக்கும். அதே ரிஷபராசிக்கு சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது 10ஆம் இடத்தில் இருப்பதும் வெகு மாற்றங்களை உண்டாக்கும். இரும்பு, விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஆவணமாக வரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் தான் புதிய தொழில் தொடங்குவது நல்ல முன்னேற்றங்களே ஏற்படும். ஏற்கனவே தொழில் செய்து இருப்பதும் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். ஒரு சிலர் வீடு வாகனம், வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுமே நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து மேலும் மாஸ்டர் டிகிரி போடக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில மாற்றங்களை உண்டாக்கும். புதிய வருவாயை ஏற்படுத்தும். வேலையில் உள்ளவர்களுக்கு இட மாற்றம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபராசி நேயர்கள் கார்த்திகை நட்சத்திரம் 3 மாதத்தில் பிறந்தவர்களுக்குமே நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். ரோஹி நட்சத்திரம் 4 மாதம் பிறந்தவர்களுக்குமே நல்ல மாற்றங்களை உண்டாகும். ஏன்னா ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு வராது. அப்படிங்கும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் நல்லா வலுவாக இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல சிறப்பாக அமையும். மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழில்துறையில். இந்த ராசினியர்கள் 3 நட்சத்திரத்துக்காகவும் கார்த்திகையும் ரோஹிணியும் வெகு சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.